வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை லிலிஸ் ஆஃப் தி ஃபீல்ட். இது ஒரு கட்டிட கலைஞர், சில கன்னியாஸ்திரிகள், அப்புறம் எங்கோ ஒரு மூலையில இருந்த ஒரு தேவாலயத்தை மையமா வச்ச ஒரு அருமையான கதை. பைபிள்ல வர்ற இந்த ஒரு வரி தான் நம்ம கதையோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி. நம்பிக்கைக்கும் நடைமுறைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை இது அழகா சொல்லுது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஹீரோவை பார்க்கலாம். அவர் ஏதோ தண்ணி குடிக்க தான் நின்னோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஹோமர் ஸ்மித்தோட பயணம் ஒரு பெரிய தேடலோடலாம் ஆரம்பிக்கல. ஒரு சிம்பிளான கார் பிரச்சனை தான் அவரை முற்றிலும் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இங்க தான் கதையோட முக்கியமான ஒரு மோதுதலே ஆரம்பிக்குது. அதாவது தன்னோட உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்ற ஒருத்தருக்கும், முழுமையான நம்பிக்கைய மட்டுமே ஆதாரமா வச்சு வாழ்ற ஒருத்தருக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். ரொம்ப கம்மியான சாப்பாடு சாப்பிட்டு அந்த கென்யாஸ்திரிகளுக்கு ஆமீன் பாட்டியும் சொல்லி கொடுத்துட்டு ஹோமர் கிளம்பலான்னு முடிவு பண்றாரு. ஆனா மதர் மரியா மனசுல வேற ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த 4 வார்த்தை தான், அதுவும் கொஞ்சம் அரைக்குறைய ஆங்கிலத்துல, ஹோமருக்கு ஒரு நம்பவே முடியாத பெரிய சாகசத்துக்கான அழைப்பா மாறுச்சு. முதல்ல ஹோமர் இத கேட்டதும் நம்ப முடியாம சிரிக்கிறாரு. இது என்னடா இது, சாத்தியமே இல்லாத வேலையா இருக்கேன்ட்டு. ஆனா அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அது அவரை ஏதோ பண்ணுச்சு. கார் போன வேகத்துல திரும்பி வந்துருச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, மதர் மரியாவுக்கு இது ஹோமரோட ப்ராஜெக்டே கிடையாது. அவங்க பார்வையில ஹோமர் வெறும் ஒரு கருவி, அவ்வளவுதான். சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தேவாலயம் எப்படி கட்டுனாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வெறும் செங்கல்லும் சிமெண்ட் வச்சு கட்டின விஷயம் இல்ல. கொளுத்துற வெயில்ல ஹோமர் தனியா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் மொழி சொல்லிக் கொடுக்கறாங்க. இவரோட உழைப்ப பார்த்து ஊரே ஒண்ணு கூடுது. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பும் உருவாகுது. ஆனா பிரச்சனை எங்க வெடிக்குதுன்னா, மதர் மரியா எல்லா புகழும் கடவுளுக்கு தான் சொல்லிட்டே இருக்காங்க. தன்னோட உழைப்புக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லையேனோ ஹோமர் கோவத்துல வெடிக்கிறாரு. 2வது தடவையா அவர் இங்கிருந்து கிளம்புறாரு. அப்போதான் ஒரு ஹோட்டல்ல தனியா உட்கார்ந்து யோசிக்கிறாரு, நம்ம உண்மையில என்னதான் கட்டிட்டு இருந்தோம். இங்கேதான் அவரோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் வருது. முதல்ல தாம் பெருமைக்காக ஆரம்பிச்ச வேலை இப்போ ஒரு தன்னலமற்ற நோக்கமா மாறுது. பணத்துக்காக ஆரம்பிச்சது மனுஷங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு காரணமா அமையுது. அவரோட நோக்கம் மாறினதும் ஹோமர் திரும்ப வராரு. இப்போ வர்றது ஒரு வேலைய முடிக்க இல்ல, ஒரு பெரிய லட்சியத்தை நிறைவேத்த. அவர் திரும்பி வந்து பார்த்தா ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அவர் இப்போ தனியா இல்ல. அவரோட அந்த அர்ப்பணிப்ப பார்த்து மொத்த ஊருமே கடைசி கட்ட வேலைக்கு ஒண்ணு கூடிடுச்சு. அவரை நம்புனவங்க நம்பாதவங்கன்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தங்களால முடிஞ்சத கொண்டு வராங்க. செங்கற்கள் குவியுது. அந்த பாலைவன வெயில்ல ஊரே ஒன்னு திரண்டு வேலை செய்யுது. ஒவ்வொருத்தரோட வியர்வையும் அந்த மண்ணுல சிந்துது. அப்படியே அந்த தேவாலயம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து நிக்குது, அவங்களோட கூட்டு முயற்சிக்கு ஒரு அடையாளமா. கடைசியா அந்த தேவாலயம் முழுசா கட்டி முடிக்கப்படுது. ஒருத்தரோட திறமையும் ஒரு சமூகத்தோட மனசும் ஒன்னு சேர்ந்தா என்னெல்லாம் சாதிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு நிஜமான சாட்சி. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சாரே, கடைசியில ஹோமருக்கு என்னதான் கிடைச்சது? அவருக்கு பணம் எதுவும் கிடைக்கல. ஆனா அவர் உண்மையா எதை சம்பாதிச்சாரோ அது கிடைச்சது. மதர் மரியா கிட்ட இருந்து ஒரு எளிமையான நேரடியான நன்றி. அந்த ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு அர்த்தமே தனிதான். அந்த ஒரு நிமிஷ அங்கீகாரம், அதுதான் அவருக்கு கிடைச்ச உண்மையான சம்பளம். அதுக்கப்புறம் மொத்த ஊரும் சேர்ந்து பாடின அந்த சந்தோஷமான ஆமேன் பாட்டு. அடுத்த நாள் காலையில ஹோமர் அதே பாலைவனச்சாலை வழியா அமைதியா கார்ல போறாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவர் வரும்போது இருந்த அதே ஆள் கிடையாது. இப்போ அவர் முற்றிலும் வேறொரு மனிதர். அந்த பாலைவனத்துல தனியா ஜொலிச்சிட்டு இருக்கிற அந்த சின்ன தேவாலயம் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. உண்மையான சந்தோஷம் நாம சம்பாதிக்கிறதுல இருக்கா, இல்ல நாம மத்தவங்களுக்காக விட்டுட்டு போறதுல இருக்கா?